ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு கேஜே குக்கிங் அண்ட் vlog. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லாங் வீடியோ போட்டு நிறைய நாள் ஆயிட்டு திரும்பவும் இன்றைக்கி லாங் வீடியோ போட்டு உங்கள்கிட்ட என் வீடியோ ஷேர் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி என்ன வீடியோனா, சிப்பி அவிச்சிட்டு அது கூடவே நாங்கள் மரச்சினி கிழங்கும் அவிச்சு சாப்பிட்றோம். அதுதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இது சிப்பி வாங்கி நாங்கள் அவிக்கிறோம். இந்த சிப்பி கன்னியாகுமரியில் ரொம்பவே ஸ்பெஷலு. இது எப்பவும் நமக்கு கிடைக்காது, சீசனில் தான் கிடைக்கும். சீசன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர், டிசம்பர், ஜான்வரியில் சம்டைம் கிடைக்கும். இப்போ எல்லாம் சிப்பி ரொம்ப ரேராக தான் வருது, ரொம்ப அதிகமாகலாம் வரல. முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா சிப்பி நிறைய வரும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ உள்ள சிப்பி அந்தளவு டேஸ்ட்டும் கிடையாது, விலையும் ஜாஸ்தி. இது ஒரு சிப்பிக்கு ரேட்டே 6 ரூபாய் பக்கத்தில் வரும். அப்படி ஒரு 200 சிப்பி நாங்கள் வாங்கியிருந்தோம். அது பாருங்கள், அந்த சிப்பிக்கு மேலே கிழங்கையும் நாங்கள் வெட்டி போட்டு அவிக்கிறோம். ரொம்ப சூப்பராக இந்த ப்ராசஸ் சூப்பராக இருக்கும். தனியாக நம்ம கிழங்கு அவிச்சு சாப்பிடணும்னு கிடையாது, இது கூட அவிச்சு சாப்பிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக வேக வைக்கிறோம். வேக வச்சாச்சு. இப்போ பாருங்கள், நான் எடுக்க போகிறேன் இந்த சிப்பியையும் கிழங்கையும். ஃபஸ்ட்டு கிழங்கு எடுத்துருங்க. பாருங்கள், கிழங்கு செம்ம சூப்பராக வந்திருந்து. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, ஆனால் கொஞ்சம் கிழங்குல கசப்பு இருக்கும். கசப்புன்னா நம்ம தண்ணி வடிக்க மாட்டோம் பார்த்தீங்களா, அதனால் கொஞ்சம் கசப்பு இருக்கும். கசக்காத கிழங்குனா நல்லா தான் இருக்கும். எங்களுக்கு இந்த கிழங்கு லைட்டாக கசப்பாக இருந்துச்சு, அதனால ஓகே தான். ஃபஸ்ட்டு இந்த சிப்பியும் கிழங்குமா நாங்கள் சாப்பிட்றோம். இந்த சிப்பியை நாங்கள் ஃப்ரை பண்ண ஒன்றும் செய்யலை, பச்சையாகவே சிப்பி தோட உடச்சி அப்படி சாப்பிட்றது. இது எல்லாமே நாங்கள் சாப்பிட்றது கிடையாது. இது கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு மிச்சத்தை ஃப்ரை பண்ணக்கு எடுத்துருவோம். இது நம்ம கிழங்கும் சிப்பி மாட்டு பச்சையாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பச்சையான அவிச்சிட்டு அப்படி சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சாப்பிட்டுட்டு மிச்சத்தை நாங்கள் அடத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா மசாலா எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணுவோம். இங்கே பாருங்கள், சூப்பராக எங்களுக்கு தேவையானதை எடுத்துட்டு மிச்சம் இந்த பானையில் இருக்குது. இதை இனி தண்ணி வடிக்கணும். தண்ணி வடிச்சிட்டு அந்த தண்ணியும் கீழே ஊற்றக்கூடாது. என்னென்னா நம்ம இந்த சிப்பி அடத்துட்டு அதில் உள்ள கண்ணி இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அழுக்கு, அதெல்லாம் எடுத்துட்டு திரும்பவும் இந்த தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஃப்ரை பண்ணக்கு எடுப்போம். அப்படி எடுத்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அதுக்கு அடுத்து சால்ட்டு போடணும்னு அவசியமே கிடையாது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி சிப்பி சீசனில் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப சத்தும் உள்ளது தான் சிப்பி. எப்பவும் கிடைக்காது. அதே நேரத்தில் ரொம்ப ஸ்கின் அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கிடச்சுன்னா கண்டிப்பாக சீசனுக்கு வாங்கி சாப்பிடுங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே சிப்பி ரொம்ப பிடிக்கும். சீசனுக்கு எவ்வளோ ரேட்டுனாலும் வாங்கி சாப்பிட்றோம். ஏன்னா வெளிநாட்டிலேருந்து வந்துட்டு இங்கே நம்ம சில சமயம் கிடைக்கும், சில வருஷம் கிடைக்காமலாம் இருக்கும். அதனால் இந்த வருஷம் எங்களுக்கு கிடச்சிது. நாங்கள் இந்த வருஷம் இங்கே ஊருக்கு வந்ததுனால கிடச்சிது. இல்லைன்னா சின்ன சிப்பி, ஜான்வரியெல்லாம் தாண்டினா சின்ன சிப்பி தான் இப்போ எல்லாம் கிடச்சிது. இங்கே பாருங்கள், மசாலா எல்லாம் போட்டு சூப்பராக விரைவி வச்சாச்சு. ஆக்சுவலி இது அன்னைக்கு அடத்து மசாலா போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இது அடுத்த நாள் தான் நான் எடுத்தேன். அன்னைக்கு ஏற்கனவே நாங்கள் சாப்பிட்டுட்டோம்ல, அதனால் அடுத்த நாள் நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் தான் எடுத்தோம். இங்கே பாருங்கள், இதில் மசாலா என்னென்னா மஞ்சள் பவுடர், மிளகாத்தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கண்டிப்பாக போடுங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையும் இருக்கும். எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா எடுத்து காலையிலே வெளியில் வச்சிங்கன்னா அழகாக இருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணும்போது சூப்பராக உதிரி உதிரியாக அழகாக வரும் சிப்பி. இது மாதிரி நம்ம தேவைக்கு ஏற்ப கொஞ்சம் கொஞ்சமாக பாக்ஸில் போட்டு கூட நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம் ஒவ்வொரு நாளும். அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். சிப்பியெல்லாம் வாங்கினா நிறைய வேலை, அது நம்ம ஒரு நேரம் வேலை தீராது போலே இருக்கும். சிப்பியை அவிக்கணும், அடத்து அதை க்ளீன் பண்ணணும், அப்படி ரொம்ப ப்ராசஸ் நிறைய வேலை இருக்கும். ஸோ நிறைய வேலை செய்தாலும் நம்ம நல்ல டேஸ்டியாக சாப்பிடலாம். இதுதான் இன்னைக்குள்ள வீடியோ. சூப்பரான சிப்பி சாப்பாடு. ஆக்சுவலி இந்த வீடியோ எடுத்து ஒரு 4-5 நாள் ஆகிட்டு எனக்கு போஸ்ட் பண்ண முடியலை, எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண முடியலை. அது இன்றைக்கி தான் முடிஞ்சுது. இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரை பண்ண அன்னைக்கும் நாங்கள் கிழங்கு அவிச்சோம். ஏன்னா சிப்பி இருந்துன்னா கிழங்கு எல்லாருக்குமே வேணும், கிழங்கு நல்லா சாப்பிடுவோம் நாங்கள். ஸோ அதனால் ஃப்ரை பண்ண அன்னைக்கும் கிழங்கு அவிச்சு அப்படி ஃப்ரையும் கிழங்குமா சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு.
இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிப்பி கண்டிப்பாக கிடச்சுன்னா வாங்கி சாப்பிடுங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா சீசனில் தானே நமக்கு கிடைக்குது, அதனால் வந்து சாப்பிடுங்க. இங்கே பாருங்கள் வந்து மீன் குழம்பு வந்து சைடில் வந்துட்டே இருக்குது. இதுதான் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து நான் போடுற எல்லா வீடியோவும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து எனக்கு டெய்லி வந்து வீடியோ போட முடியலை, வீட்டில் பிள்ளைக்கும் உடம்பு சரியில்லைல, அவளுக்கு இப்போ தான் வந்து கால் ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்கு. ஸோ அதை வந்து நான் டீட்டெயிலாக உங்களுக்கு ஒரு நாள் வீடியோவில் சொல்கிறேன் டைம் கிடைக்கும்போது. அதனால தான் எனக்கு வந்து டெய்லி வீடியோ போட முடியலை. இப்போ டைம் இல்லை, பிள்ளையும் பார்க்கணும், அப்புறம் வந்து வீட்லேயும் வந்து எப்போவும் வந்து கெஸ்ட்டு வந்துகிட்டே இருப்பாங்க, எல்லாம் அவங்களையும் பார்க்கணும்ல, அதனால தான் வீடியோ வந்து இப்போ லேட் ஆகுது. ஆனால் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுகிட்டே தான் இருக்கேன், அதை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காயில் உள்ள தவுன்னு சொல்லுவோம் தெரியுமா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நாகர்கோயிலில் வந்து நிறைய கிடைக்கும். நாகர்கோயிலேருந்து நம்ம வீட்டுக்கு வர வழியிலலாம் சைடில் ரோட்டில் வச்சு விற்றுட்டே இருப்பாங்க. 100 ரூபான்னு நினைக்கிறேன். இது மாதிரி கிடச்சுன்னா வாங்கி சாப்பிடுங்க. ஆக்சுவலி இதுவும் ரொம்ப நல்லது தான். இதுவும் நாங்கள் வந்து வாங்கி சாப்பிட்டோம், ரொம்ப டேஸ்ட்டாக இனிப்பாக நல்லா இருந்து. ஆக்சுவலி இந்த முறை ஊருக்கு வந்துட்டு சூப்பராக நாங்கள் வந்து சிப்பியும் கிழங்கும் சாப்பிட்டோம். இதே மாதிரி வாய்ப்பு கிடச்சுன்னா நீங்களும் வாங்கி சிப்பி வந்து ஃப்ரை பண்ணி அவிச்செல்லாம் சாப்பிடுங்க. சிப்பிலே நிறைய டிஷ்ஷு செய்து சாப்பிடலாம். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பை.